கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 65 சங்கீதம் 11 வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் இந்த வசனத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக தேவன் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே தந்திருக்கிறார். இந்த வசனத்தை நாம் விசுவாசித்து தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதாவது ஆசீர்வாதங்கள் நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே தான் இந்த வசனத்தின் மூலமாக தேவன் அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நாடி தேடும்படியாக தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். இந்த வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், மது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று. தேவனுடைய ஆசீர்வாதங்களெல்லாம் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். அது குறையானது அல்ல, அது சாதாரணமான ஆசீர்வாதங்களும் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மேலே உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது தேவன் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், அவர்களுக்கு நல்ல தானியத்தை விளைவிக்கிறார், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியையே விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார் என்றால் அவருடைய சொந்த இரத்தத்தாலே மீட்கப்பட்ட உங்களையும் என்னையும் தேவன் விசாரிக்கிறவராக இருக்க மாட்டாரா? அனுதினமும் தேவன் நம்மை விசாரித்து நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் வரப்புகள் தணியத்தக்கதாக அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார். வரப்புகள் தணியத்தக்கதாக ஒரு மிகுதியான ஒரு ஆசீர்வாதம், ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை தருகிற தேவனாக இருக்கிறார். வனாந்தரமான இடங்கள் கூட அது மிகவும் செழிப்பாக மாறும் என்றும், அங்கே சுற்றிலும் மேடுகள் இருந்தாலும் பூரிப்பாக இருக்கும் என்றும் தேவன் இருக்கிறார். மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். தேவன் தம்முடைய வல்லமையினாலே, தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பது தான் உண்மை. உபாகம புஸ்தகம் 28 அதிகாரத்திலே தேவன் பல்வேறு ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவைகளாகவே காணப்படும். அதாவது நீ இதை செய்தால் நான் அதை உனக்கு செய்வேன் என்று ஒரு நிபந்தனைகளோடு, ஒரு கண்டிஷனோடு தான் காணப்படும். அப்படியே தான் உபாகம புஸ்தகம் 28 அதிகாரத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என் கற்பனைகளின்படி நடந்தால் நான் உங்களை பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிப்பேன். உங்கள் கர்ப்பத்தின் கனிகளை, உங்கள் நிலத்தின் கனி, உங்கள் மாடுகளின் பெருக்கம் எல்லாமே, மந்தைகள், ஆடுகளின் மந்தைகள் எல்லாம் மிகுதியாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். மட்டுமல்ல, மாப்பு சிகரை கூடை, உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் சத்துருக்களை நீ முறியடிப்பாய். பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் வெறும் எழுத்தல்ல. இதற்காக நாம் தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை நாம் ஜெபத்தில் வைத்து, அதற்காக ஜெபித்து, தேவனுடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருந்து நாம் விசுவாசித்து, தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்திலே வளர்ந்து அவரை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமும் அப்படித்தான் தேவனை ஸ்தோத்தரித்து விசுவாசத்திலே வல்லவராகி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெற்றுக்கொண்டார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்திலே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் குடும்பங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிருபை செய்துள்ள வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே,
துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.